அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. இந்த வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையை நாம் யோசிக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் கர்த்தரே செய்ததாக நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? யோசேப்பினுடைய வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையாகவே நடந்தது. அவனுடைய சகோதரர்களை பிடித்து குழியில் போடுகிறார்கள், பின்பு விற்று விடுகிறார்கள். போத்திபாரின் வீட்டில் அடிமையா இருக்கிறான், பின்பு செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை செல்கிறான். எல்லாமே எதிர்மறையாகவே நடக்கிறது. ஆனால் முடிவிலே எந்த சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரியான ஒரு சொப்பனத்தின் மூலமாகவே யோசேப்பு உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் நம்மை உருவாக்க சித்தமாயிருந்தால் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். சிலர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, செய்யாத தவற செய்ததாக சொல்லுவாங்க. பல சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாகவே இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? உங்க கூட ஆண்டவர் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? உங்க கூட தேவ பிரசன்னம் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணியிருந்தா, வசனத்தை வாசித்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்துட்டீங்க, அதனால்தான் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லக்கூடும். ஆனால் வசனத்தை பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை உருவாக்கி கொண்டிருந்தது. அன்பான சகோதரா, சகோதரி, உங்களுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை, தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை முன்பு காலங்களில் கொடுத்திருக்கலாம். இப்போ நடக்கிறது எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு. நான் நினைச்சது ஒண்ணு, எனக்கு நடக்கிறது ஒண்ணு. நான் திட்டமிட்டது ஒண்ணு, அது எதுவுமே எனக்கு நடக்கல. எல்லாமே எம்டியா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு நீங்க இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு திட்டம், தேவனுடைய சித்தம் உங்க மேல இருக்கு. அதனால்தான் சில விஷயங்கள் சில நேரங்கள்ல அமைதியா தான் இருக்கும். ஆண்டவர் செய்கிற காரியம் ஆச்சரியமான காரியம். சில நேரத்தில் அமைதியா இருந்து சடனா ஆண்டவர் கொண்டு போவார். பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில அவர் செய்ய போகிறத சொல்லி இருந்தா யோசேப்பு போவாரா? உன் சகோதரர்கள் பிடிச்சு குழியில போடுவாங்கப்பா, அப்புறம் வித்துடுவாங்க, நீ ஒரு வீட்டுல அடிமையா இருப்பா எகிப்துல, அதுக்கப்புறம் நீ சிறைச்சாலை போவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தா போயிருப்பாரா? அல்லது இந்த வெளிப்பாட்டை யாக்கோபுக்கு, அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருந்தா யோசேப்பு அனுப்பியிருப்பாரா? பாருங்க, சில நேரத்துல ஆண்டவர் செய்கிற செயல்கள் ஆச்சரியமா இருக்கும். எதையுமே சொல்ல மாட்டார், எந்த காரியத்தையும் காண்பிக்கவே மாட்டார், ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அதுல தேவ திட்டம் நடந்துகிட்டே இருக்கும். மூளை அறிவுலான நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தர் கூட மாத்திரம் நடந்துகிட்டே இருங்க. அவருடைய விசுவாசத்துல, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஜெப வாழ்க்கையில கவனமா நீங்க நடந்துகிட்டே இருங்க. எல்லாமே ஒரு காலத்துல ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே நடத்துவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், நீ இந்த தேசத்தில் விதை விதைத்தார், நான் 100 மடங்கு பலனை தருவேன், எல்லாம் சொல்லிக்கிட்டே நடத்துவார். யோசேப்புக்கு சொல்லவே மாட்டார். ஒருவேளை உங்களுக்கும் அது சொல்லாமலே நடத்துறாரா? தைரியமா இருங்க. நிச்சயமா உங்க எதிர்காலம் பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். இப்ப எல்லாமே எதிர்மறையா இருக்கா? கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய அற்புதம் செய்வார். தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு. ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, யோசேப்பின் வாழ்க்கையிலே அவரை எப்படி உருவாக்கி ஒரு மிகப்பெரிய மேன்மைக்கு கொண்டு வந்தீரோ அதை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். அதே போல இப்பொழுதும் துன்பத்தை அனுபவிக்கிற நம்முடைய பிள்ளைகளின் மீது ஏதோ ஒரு நோக்கம், சித்தம் வைத்திருக்கிறீர். ஏற்ற காலங்களில் உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
God bless you. Amen.